கன்னிராசி. கன்னிராசிக்கு சனி 7ஆம் இடத்திலும் இதுவரை 10ல் இருந்த குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தாலும் அந்த ராகுவை இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போது அந்த ராகுவோடைய பார்வையிலேருந்து ராகுவை பார்க்காம அவர் மாறுறார், உச்சத்துக்கு மாறுறார். கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு திருமண தடைகள்லாம் நீங்க போகுது. திருமணம் ஆகாத இருந்தவங்களாம் கண்டிப்பாக வரன் இந்த வாட்டி வரும். இந்த 2026இல் வரன் வரும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். குழந்தைக்காக காசு செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இது சத்தியமாக நடக்கும். குழந்தைக்காக எப்படி? உதாரணத்துக்கு திருமணம் நடக்கும், இல்லை ஏற்கனவே திருமணம் நடந்தவங்களுக்கு டெலிவரி நடக்கும், அதுக்காக காசு செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு குழந்தைக்காக காசு அப்படின்னா எப்படிப்பட்ட காசு செலவழிக்கணுன்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நல்லா படிச்சுட்ருக்காங்க குழந்தைங்க, 11வது 12வது பையன் படிக்கிறான். அடுத்த வருஷம் பையன் இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்து போய் அவனுக்காக பையனுக்காகவோ இல்லை பொண்ணுக்காகவோ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு அதிகமாக செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போது குழந்தைங்களுக்காக காசு செலவழிக்க வேண்டியதுன்றது இன்றியமையாத போப்புது உங்களுக்கு 2026இல்.